வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. வெளிநாட்டு பயணத்தை எதிர்பார்ப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. சீர்குலையும் மஹிந்தவின் திட்டங்கள். அனுர தரப்பின் முடிவால் கவலையில் நாமல் ராஜபக்ஷ. தமிழர் பகுதியொன்றில் வசமாக சிக்கிக் கொண்ட போதைக் குழுவினர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. வெளிவந்துள்ள பல உண்மை தகவல்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் ஏற்பட போகும் புதிய திருப்புமுனை. எதிர்பார்ப்பில் மக்கள். சலுகை எனும் பேரில் வந்துள்ள மோசடி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. சிறுமியை தகாத தொழிலுக்கு ஈடுபடுத்திய முகாமையாளர். நண்பனின் செயலால் அதிர்ந்து போயுள்ள தென்னிலங்கை. இலங்கையில் 8 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். இனி விரிவான செய்திகள். அம்பாறை மாவட்டத்தில் ஐஸ் போதைப்பொருளோடு கைது செய்யப்பட்டு 2 சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு கல்முனை நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை இன்று கல்முனை நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் அனுமதி வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 35 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு நாளை வரையில் இவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கல்முனை வைத்தியசாலைக்கு அருகில் வைத்து 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்பொழுது அவர்களின் உடைமையில் இருந்து 61 கிராம் 800 மில்லி கிராம் ஐஸ் ரக போதைப்பொருள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஏடிஎம் வங்கி அட்டைகள் ஆகியன போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டன. சந்தேக நபர்கள் வசிக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களது வீடுகளும் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு கடுமையான சிவப்பு மின்னல் எச்சரிக்கையினை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று மதியம் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இரவு 11 மணி வரையில் நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் 8 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 7 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேற்கு, சபரகம மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கு இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது தற்காலிகமாக பலத்த காற்று அதிகரித்து வீசக்கூடும் என்றும் மின்னலினால் ஏற்படும் சேதத்தை குறைத்துக் கொள்ள போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். 16 வயது சிறுமியினை தகாத நடத்தைக்கு ஈடுபடுத்தியதாக கூறப்படும் ஒரு மசாஜ் நிலைய முகாமையாளரை ராகம போலீஸ் அதிகாரிகள் குழு சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளது. சிறுமியினை மசாஜ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று ஒப்படைத்ததாக கூறப்படும் இளைஞனை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மசாஜ் நிலையத்தில் பணியமர்த்தப்பட்ட 16 வயது சிறுமி மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட மசாஜ் நிலைய முகாமையாளர் வெளிசிற நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இந்த மாதம் 20ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டினை விநியோகிக்கும் சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. கணனி அமைப்பு மீண்டும் வழமைக்கு திரும்பியவுடன் இந்த சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். தற்பொழுது கணனி அமைப்பை மீண்டும் சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கை விசாரணை செய்வதற்காக விசேட மேல்நீதிமன்றம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி அதன் விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு 7 பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள இலக்கம் C76 என்கின்ற முன்னாள் அமைச்சரின் உத்திபூர்வ வாசஸ்தலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு விடயத்தோடு தொடர்புடைய அமைச்சர் ஹசன நாணயக்கார இன்று அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் நீதிமன்றங்களை நிறுவும் பணிகளை இன்று நேரில் கண்காணித்த வேளையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சலுகை என்கின்ற பெயரில் வருகின்ற மோசடி குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயர், சின்னம் மற்றும் நம்பகமான புகைப்படங்கள் அடங்கிய ஒரு போலி செய்தி வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்கில் பரவி வருவதாக அறியப்படுகின்றது. இது தங்கள் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டவை அல்ல என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமானது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை வாட்ஸ்அப் அல்லது வேறு சமூக ஊடகங்களிலூடாக கேட்பதில்லை. எனவே சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்து கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இவ்வாறான போலி இணைப்புகளுக்கு உங்கள் தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, OTP இலக்கம் மற்றும் வங்கி அட்டை விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியபூர்வ தொலைபேசி வலைதளங்கள், செயலிகள் மற்றும் சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் மூலம் மாத்திரமே நிறுவனம் மற்றும் அதன் சலுகைகள் குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் பொழுது கொண்டுவரப்பட்ட நாட்டுக்கு நன்மை பயக்கும் பல திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் அரசியல் நோக்கங்களுக்காக சீர்குலைத்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வேளையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இதுவரையில் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விவசாயிகள், கடல் தொழிலாளர்கள் ஆகியோர் ஆபத்தில் சிக்கியுள்ளார்கள். எனது தந்தை தொழிலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தொழிலாளர்களின் நலனுக்காக தொடங்கிய நிதியத்தினை மூடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவானது முட்டாள்தனமான நடவடிக்கையாகும். இது நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகும். குறித்த நிதியம் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக தவறான தகவல்களை பரப்பி அது மூடப்படுகின்றது. இதற்கு நான் கடுமையான எதிர்ப்பினை வெளியிடுகின்றேன். ராஜபக்சர்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய தேசிய வளங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளின் குறுகிய நோக்கங்களால் அவற்றை கலைப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மொரட்டுவ அங்குலான பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பெண் உட்பட 13 பேர் போதைப் பொருட்களோடு இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலான போலீசார் குறிப்பிட்டனர். அங்குலான போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். 20 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 13,820 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள், 180 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குலான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பின் புறநகர் பகுதியான ராகம பகுதியில் முதியவர்களை மயக்கமடைய செய்து அவர்களது தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் புதிய வகை மோசடி ஒன்று அம்பலமாகியுள்ளது. நேற்று முன்தினம் ராகம சந்தை பகுதிக்கு அருகில் உள்ள மாதா சுரபத்துக்கு முன்பாக மூதாட்டி ஒருவர் சென்று கொண்டிருந்த வேளையில் குட்டியான தோற்றமுடைய வயதான பெண் ஒருவர் அவரை அணுகியுள்ளார். ஆரம்பத்தில் கை வைத்தியம் செய்கின்றவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று குறித்த பெண் மூதாட்டியிடம் கேட்டுள்ளார். தனது கணவர் சுரங்கம் ஒன்றில் வேலை செய்வதாக கூறி சிறிய காகிதம் ஒன்றில் சுற்றப்பட்ட 2 கற்களை அந்த மூதாட்டியின் கைகளில் கொடுத்துள்ளார். அந்த கற்களை கையில் வாங்கிய மூதாட்டி பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவர் மெல்ல மெல்ல சுயநினைவை இழந்துள்ளார். மீண்டும் அவர் தெளிவடைந்த பொழுது அங்கிருந்த குறித்த பெண் காணாமல் போயுள்ளார். அத்துடன் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியும் கொள்ளையிடப்பட்டது. பாதிக்கப்பட்ட மூதாட்டி இது குறித்து ராகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். தெரியாத நபர்கள் வீதிகளில் பேச முற்படும் பொழுது மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள்.